ஹலோ மக்களே, காட்டை பொறுத்தவரையில சண்டை அப்படிங்கிற ஒண்ணு புதுசெல்லாம் கிடையாது. ஆனா அந்த ஒரு சண்டை எந்த விலங்கோட நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விலங்குகள் எதிரியோட பலம் என்ன அப்படின்னு தெரியாம வம்பெழுத்து சரமாரியா அடி வாங்கின எக்கச்சக்கமான சம்பவங்கள் கேமரால பதிவாகி ரொம்பவுமே வைரலா போயிருக்கு. சோ இன்னைக்கான வீடியோல இந்த மாதிரி மாஸ் காட்டி பல்பு வாங்கின ஒரு சில விலங்குகளை தேடிதான் நம்ம பயணிக்க போறோம். அதுக்கு முன்னாடி விலங்குகள் அப்படிங்கிற ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த ஒரு வீடியோவை என் வரைக்கும் பாருங்க. அண்ட் எப்போதும் போல இந்த ஒரு வீடியோவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. தலைவனுக்கு தில்ல பாத்தீங்களா? எலக்ட்ரிக் ஹீல் கிட்ட தன்னோட கெத்த காட்ட முயற்சி பண்ணுது. பதிலுக்கு எலக்ட்ரிக் ஹீல் சின்னதா ஒரு சம்பவத்தை பண்ண நாய் அந்த இடத்த விட்டு தெரிச்சே ஓடிடுச்சு. கரடிய சுத்து போட்டு அசால்ட்டா சம்பவம் பண்றதுக்கு பிளான் பண்ண இந்த ஒரு புலிய கரடி பாத்துருது. அப்போ அந்த கரடி எனக்கே சம்பவமா அப்படின்னு ரெண்டு கால்ல நின்னு தன்னுடைய டாமினேஷனை காட்ட புலி ஒருவேளை பைபிள்ல நம்மள போட்டுருமோ, அது விட்டு ஏரியா வேற, வேணாண்டா சாமி வம்பு அப்படின்னு அந்த இடத்த விட்டு மெதுவா நழுவி போயிருது. இதுல ஒரு பப்புன் கூட்டம் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு நீர்நிலைக்கு அருகாமையில வரும்போது அந்த ஒரு இடத்துல பம்மி இருந்த முதல்ல அந்த கூட்டத்துல இருந்து ஒரு குரங்க பிடிச்சிருது. அப்போ as usual மத்த குரங்கெல்லாம் ஓடிரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. அதுக்கு பதிலா அந்த முதலைய அந்த இடத்த விட்டு துண்ட காணான் துணிய காணான்னு ஓட விட்டுருச்சுங்க. கண்ணு மேய்க்கிற நொடியில மொத்த குரங்கு கூட்டமும் அந்த முதல மேல ஏறி அந்த முதலைய சுத்தி சுத்தி தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல்ல திருப்பி தாக்கணும் அப்படின்னா அதை தன்னுடைய வாயை பயன்படுத்தி ஆகணும். வாய திறந்தா புடிப்பட்டிருக்க குரங்கு ஓடி போயிரும். இந்த மாதிரி குரங்குங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்ச கும்மியில சிக்கின முதல்ல என்னடா இது எனக்கு வந்த சோதனை, இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம உப்பு கண்டம் தான், அதனால ஆளை விடுங்கடா சாமின்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணியே போயிருச்சு. என்னடா வெளியே வந்தா கடிக்க வர, முடிஞ்சா இப்ப வாடா உள்ள அப்படின்னு ஸ்கெட்ச போட்டு கங்காரு கம்பீரமா நிக்க, விஷயம் தெரியாத இந்த பைத்தியக்கார நாய் இந்தா வந்துட்டேன் அப்படின்னு குருட்டு தைரியத்துல குதிக்க, வாராசா அப்படின்னு தண்ணிக்குள்ள ஒரு அமுக்கு, அண்ணே 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 ஆள விடனே தம்பி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே நாய் வெளியே ஓடி போயிருச்சு. யாரா அது? டே அது கரடிடா. கரடியாவது கரங்கரங்காவது என் ஏரியாக்குள்ள நான் கில்லிடா அப்படின்னு இந்த பூனை கரடிய துரத்தி துரத்தி அடிச்சிருச்சு. நான் கூட இந்த பூனைகளோட பலம் தெரியாம அதுங்களை ரொம்ப சீண்டிருக்கேன். என்னைக்கு என்ன போட்டு தள்ள போகுதோ. இந்த மாதிரி தைரியமாவோ அப்படி இல்லைன்னா சோம்பேறியாவோ ஒரு பூனை உங்களுடைய வீட்டுல இருந்துச்சுன்னா அதனோட பேரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஒரு மாடு ஆடு சண்டை போட்டா யாரு வின் பண்ணுவது? மாடு தானேப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இங்க நடந்த இந்த ஒரு கூத்த பாருங்க. போன வேகத்துல நாக் அவுட் பஞ்சு பரங்கி மேல மல்லாக்கா படுத்துருச்சு. கடைசியில ஆட்டுக்கிட்ட அடி வாங்கி மாட்டு வம்சத்தோட மானத்தையே வாங்கிட்டியேடா. ஒரு சிங்கம் தன்னை தாக்க பதுங்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதோட மத்த விலங்குகளா இருந்தா ஓடி போயிரும். ஆனா இந்த ஒரு காட்டெருமை சிங்கத்துக்கே சர்ப்ரைஸ் கொடுத்து அது எதிர்பார்க்காத நேரத்துல அதை தாக்கி கீழே போட்டு ரெண்டு அடி அண்ட் தூக்கி ஒரு வீசு. என்னடா நடந்துச்சு அப்படின்னு காட்டோட ராஜா சூதாரிக்கிறதுக்கு முன்னாடியே காட்டெருமை அந்த இடத்த விட்டு கம்பி நீட்டியாச்சு. அமேசிங்ல சில நேரங்கள்ல குருட்டுத்தனமா முரட்டுத்தனம் கூட நம்மள காப்பாத்தோம் அப்படிங்கிறதுக்கு இது கிரேட் எக்ஸாம்பிள். ஒரு சிங்கம் ஹைனாஸ் கிட்ட தனியா மாட்டிக்கிச்சு. கிடைச்சதுடா சான்ஸ் அப்படின்னு மொத்த ஹைனா கூட்டமும் சேர்ந்து அந்த சிங்கத்தை தாக்க, டேய் ரொம்ப அட்டூழியம் பண்றீங்கடா, என் பாய்ஸ் வந்தானுங்க அப்படின்னு சிங்கம் சொல்றதோட தி பாய்ஸ் என்ட்ரி. வந்த சிங்கங்களை பார்த்த ஹைனாஸ் ஐயோ ஓடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே தெரிச்சு ஓடுதுங்க. சிங்கங்களும் தங்களுடைய பங்குக்கு ஹைனாஸை துரத்தி துரத்தி அடிச்சு தன்னுடைய நண்பனை சேஃபா காப்பாத்திடுதுங்க. நம்ம எல்லாம் லாங்கா வீடியோ போட்டா எங்கெங்க நம்ம மக்கள் பாக்குறாங்க. அதனால இந்த ஒரு வீடியோவை நான் இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களோட சேர்த்து என்ன மாதிரியான அனிமல் சம்பந்தப்பட்ட டாபிக் நீங்க பார்க்கணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. அடுத்தடுத்து அதையும் நாங்க வீடியோவா கன்வெர்ட் பண்ணி உங்ககிட்ட எடுத்துட்டு வர ட்ரை பண்றோம். அண்ட் வழக்கம் போல பேட்டில் பிட்வீன் பெஸ்ட் சார்பா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாவே அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை மக்களே.